அம்மா பொண்ணு இங்க குழந்தைய பாத்துக்கிட்டு நான் கிணத்துக்கு போயிட்டு வரேன். வள்ளியோட குழந்தை இந்த இருக்குது. உள்ள அழுகிற குழந்தை யாரு? யாரு? நீ ஒரு குழந்தை. இது நடி இது வேதனையா போச்சு. குழந்தையா? வந்தா முனியா அம்மைக்கு முன்னாடி வாங்கடா. கூச்சல் பட்டு ஏதா ஊரை கூட்டுறேன். பேசாதாமா. அம்மா வீட்டுக்குள்ள குழந்தை இல்லம்மா. இந்த மோகன் தான் நம்ம பொண்ணியோட காதல் பண்ணிட்டு இருக்கான். இந்நேரம் வரைக்கும் பங்களாவும் குடிசையும் சேர்ந்து பாட்டு பாடி இருந்திருக்குது. நாம 2 பேரும் வாசல்ல உட்காந்து காவல் காத்து இருந்திருக்கிறோம். சத்தம் போடாதடா. சத்தம் இடிச்சனா வாங்கடா. பக்கத்து வீட்டுல குடி இருக்கிறானுங்க, ஒரு சத்தம் கொடுத்தா வாரானுங்களா? அம்மா என்னை நல்லா பாத்துக்கம்மா. இன்னைக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு விழுக போகும். வாங்க. என்னப்பா விஷயம் சொல்லு. அந்த அநியாயத்தை ஏயா கேக்குறீங்க? பணக்கார வீட்டு பையன் மோகன்ல. ஆமா. அவன் என் வீட்டுக்குள்ள பூந்து என் தங்கச்சிக்கிட்ட என்னப்பா சொல்ல வேணாம். அப்படியா சித்தா? இன்னைக்கு 2 பாத்துவோம். பாப்போம் வாங்க. ஐயோ இப்ப என்ன செய்யறது? நீங்க இங்க இருக்கிறதானே எனக்கு தெரிஞ்சு போச்சே. மோகன் குழந்தை மாதிரியா கத்துற? தைரியம் இருந்தா வெளியில வா. என்ன செய்யறேன் பார். பயப்படாத பொண்ணி, குலைக்கிறது கடிக்காது. வேண்டாங்க வேண்டாங்க. நீ நகரு. ஏன் எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? எங்களையா கேக்குற? ஏழைங்களை நிம்மதியா வாழ விட மாட்டீங்க போல் இருக்கு. ஐயோ ஐயோ என் தங்கச்சி வாழ்க்கை போச்சு, கருப்பு போச்சு. ஏழைங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? துணிச்சலா வந்த கால துண்டா வெட்டி எறியும். அயோக்கிய இவனை கல்லால அடிச்சு கொள்ளணும். நிறுத்துங்க. ஒரு பெண்ணுடைய மான மரியாதையை கெடுக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனை தண்டிக்கிறதுல நான் முதல் ஆளா இருக்க தயார். ஆனா 2 உள்ளங்கள் சந்திக்கிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. பேசி மழுப்புறான். ஐயோ பல இடங்கள்ல பழக்கப்பட்ட மாதிரி பேசுறானே. பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே. ஐயா கண்ணு அதிகம் பேசாது. உன் தங்கச்சிக்காக உன் மனசு இவ்வளவு துடிச்சதே போறோம். அவளுக்கு ஒன்னால வாழ்வு கொடுக்க முடியாட்டாலும் அவ வாழ்க்கையை கெடுத்துறாரு. பொன்னிய என் வாழ்க்கை துணைவியா நான் ஏத்துக்க போறேன். பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்தா எங்களை ஆசீர்வதிக்க வந்த மாதிரி இருக்கு. உண்மையா சொல்றீங்க? எங்க பொண்ணிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாங்க. என் படிப்பையோ இல்ல பண பெருமையோ சொல்லி காட்டி அவளுடைய சம்மதத்தை நான் பெறல. அவளுடைய பண்புக்கும் உண்மையான அன்புக்கும் தான் அடிமையாயிட்டேன். அதுக்கு பிறகுதான் இந்த திருமண ஏற்பாட்டுக்கே வந்தேன். இதை நான் நடக்க விட மாட்டேன். கல்யாணத்தன்னைக்கு நான் பந்தல்லே தீ குளிப்பேன். பந்தலும் பிடிக்கும். நீங்க எல்லாம் உள்ள இருப்பீங்க. நான் வெளிப்பக்கமா பூட்டிட்டு ஓடிடுவேன். என் திட்டத்தை சொல்லிட்டு ஆவா. நீ இதுல தலையிடாத. என் மகளை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அது நடக்கும். வரதாயி ஐயா கண்ணுக்கு அம்மா மாதிரியா பேசுற? மோகனுக்கு மாமியார் மாதிரி பேசுற. சும்மா இருடா. ஐயா தெரிஞ்சும் தெரியாம இங்க ஏதாவது மரியாதை குறைவா நடந்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. எஜமா உங்களை கோயில் கட்டி தான் கும்பிடணும். எஜமா ஏதோ தவறுதலா பேசிட்டோம். தயவு செஞ்சு நீங்க தான் எங்களை எல்லாம் மன்னிக்கணும். ஐயா இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எங்க கிட்ட குத்தகை எடுத்த நிலத்தை எல்லாம் உங்களுக்கே கூடிய சீக்கிரம் சொந்தமாக்க போறேன். அடிச்சிட்டான், பணத்தால் அடிச்சிட்டான். இந்த பசங்களை வாய் மூடுறான். நீ ஊரெல்லாம் தேடி அழைஞ்சா கூட உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை ஆப்படாதா? இவன் கிட்ட என்ன பேச்சு? வாங்க வேலைக்கு போலாம்.
நீங்க கொடுக்கிற செல்லத்தால நடக்க கூடாதா நடந்து போச்சு. அந்த கலைமணியோட வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு துணிஞ்சிட்டாம. அண்ணா, இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் அவரை மனப்பூர்வமா விரும்புறேன். என்னுடைய வாழ்க்கையில குறுக்கிடுறதுக்கு நீ யார்? நான் யாரா? மோகன். அம்மா, ரீட்டா உன் கூட பிறந்தவ இல்ல, ஞாபகம் இருக்கட்டும். தொட்டு அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? அம்மா, நம்ம குடும்ப நன்மைக்காகத்தான் அவளை கண்டிச்சேன். அவ செஞ்சத நியாயம் நீங்க சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பொன்னியை தேடி நீ தெற்கு வாசல்ல போற, அதை பார்த்து அவ வடக்கு வாசல் வழியா போறான். எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுறீங்க? கலைமணி ஒரு அயோக்கியன். அவன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துருவாம்மா. நிறுத்து பேச்ச. அந்த கலைமணிக்கு தான் ரீட்டாவை கல்யாணம் செய்து கொடுக்க போறேன். இதுதான் என் முடிவு. கமான் ரீட்டா. இதுதான் உன் முடிவா? தங்கச்சி, மோகன் நம்ம சொத்தெல்லாம் வித்துட போறதாக பேப்பர்ல வந்திருக்கு. தங்கச்சி பாரு. என்ன? இதெல்லாம் நடக்காது, நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். பாப்பா, சட்டப்படி இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தானே சேரணும். சாமர்த்தியப்படி எல்லாம் என்கிட்ட தான் வந்து சேரும். மேனேஜர், ஐ வில் see him. கடவுளே, இந்த வீட்டுல எனக்கு இதான் கடைசி டிபன் கொண்டிருக்கு. மோகன், என்ன இது? ஏன் இப்படி பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்க? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் இந்த சொத்தெல்லாம் விக்கணும்? எல்லாம் நம்ம நன்மைக்காதாம்மா. பெரியவங்க பரம்பரையா கஷ்டப்பட்டு சேர்த்ததுக்கெல்லாம் நீ வந்து ஒரு முடிவு பண்றியா? அம்மா, நமக்காக பெரியவங்க சேர்த்து வச்சிருக்கிற இந்த சொத்தை விட அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப பெருசு. அதுக்கே ஆபத்து வர்ற போது என்னால பொறுத்துட்டு இருக்க முடியல. இந்த இடத்துல நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு சீதாவும் நீங்களும் என் கூட புறப்படுறீங்க. வாட்? உன் கூட நாங்க ஏன் வரணும்? வர வேண்டியவங்க வருவாங்க. அந்த பொன்னி வருவா, அழைச்சிக்கிட்டு போ. வீட்டை வித்த பணத்தை ஜாலியா செலவு பண்ணலாம். மோகன், உன் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எங்களை நடுத்தரவுல நிக்க வைக்கணும்னு பாக்குறேன். அம்மா, எதுக்காக வீணா என் பேர்ல பழி சுமத்துறீங்க? என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க திருந்தணும், தங்கையோட எதிர்காலம் நல்லபடியா அமைஞ்சு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. உன் ஏற்பாடு இருக்கட்டும். அதை விட முக்கியமா இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு. அது ஞாபகம் இருக்கட்டும். அம்மா, எனக்கு சொத்தை பத்தி கவலை இல்லை. என் தங்கையுடைய நல்வாழ்வு தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு 2 பேரும் புறப்படுங்க. நாங்க வர முடியாது, உன் ஏற்பாடு நடக்காது. தட்ஸ் ஆல். மிஸ்டர் கலைமணி, வக்கீல் என்ன சொன்னார்? புயல் நமக்கு சாதகம் தானே? இல்ல, அது பர்ஃபெக்ட்டா மோகன் பேருக்கு தான் இருக்கு. அவ ஏலம் போறதை நம்மால தடுக்கவே முடியாது. இப்ப என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒன்னே செய்ய முடியாது. அவன் பேர்ல உள்ள பணத்தெல்லாம் பெங்களூர் பேங்க் மாத்திக்கிட்டான். செக்க நல்லா வெட்டுவான். நல்ல ஊர். அந்த பொண்ணி அந்த ஊருக்கு வர சொல்லிடுவான். நல்லா செக்கு மாடு சுத்தின மாதிரி பிருந்தாவனத்தை சுத்தி சுத்தி காடல் பாட்டு பாடுவான். பாப்பா, நம்ம குடியிருக்கிற வீட்டையே ஏலம் போடுறதுக்கு தேதியை குறிப்பிட்டுடானே. பாப்பா, பழையபடி நீ தயிரோ தயிர், கீரையோ. நோ நோ, நான் அப்படி ஒரு காலம் நடக்க விட மாட்டேன். See what I am going to do him. I will kill him. Please, please. I will kill him. Please. I will finish him. Keep calm. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த மோகனை நானே ஒழிச்சு கட்டுறேன். சின்னம்மா, நான் எவ்வளவோ யோசனை பண்ணி பார்த்தாச்சு. இதை விட நல்ல முடிவா எனக்கு எதுவுமே தோணல. அங்க அந்த டைம் பாம் கொடுங்க. ஏப்பா, வெடிக்கும்ல? கொஞ்சம் மிஸ் ஆயிட போகுது. கவலையே படாதீங்க, கண்டிப்பா. என்கிட்ட ஏன் உள்ள வையே? நான் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியா முடிஞ்ச. சரி தங்கச்சி, எடுத்து போட்ட இடத்துல படரக்கூடிய பசுங்குடியா இருக்கேன்டாமா உன்னை பத்தி எனக்கு பயமா இருக்கு. நீ நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட நான் மனசார பிரார்த்திக்கிறேன். அந்த உரிமையை எங்கிட்ட இருந்து யாருமே பறிக்க முடியாது. நான் வரேன். உங்க எண்ணம் எனக்கு புரியுதுங்க. இவங்களை பத்தி கவலை உங்களுக்கு வேண்டாம். இவங்களை நான் பாத்துக்கிறேன். காசி, இன்னும் 2 நாள்ல நான் திரும்பி வந்துருவேன். முதலாளி, ஒரு விஷயம். என்ன? பரம்பரையா வாழ்ந்த வீடுங்க. இதை நீங்க விற்க போறதா? ஆமா, இந்த வீடு நம்ம விட்டு போனாதான் மானமும் அபிமானமும் நம்மோட இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆ